ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடில் செஞ்சிடலாம். நான் 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். கெட்டியாக அதை நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணியில் போட்டுக்கிட்டேன். இதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறம் பவுட்ரு போட்டு நம்ம இறக்கணும். அந்த பவுட்ரு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா, காஞ்ச மிளகாய், தனியா, மிளகு, வெந்தயம், உளுந்து, கடலப்பருப்பு. வெந்தயம் மட்டும் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா மற்ற பொருளோடு சேர்க்கும்போது மிளகாய் பவுட்ரு ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு மிளகாவை நான் பவுட்ரு பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வறுத்து அதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணிப்பேன். நான் இது கூடவே பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே தாளிக்கும் போதும் பெருங்காயத்தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்பயே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பவுட்ரு பண்ணி நம்ம ரெடியாக எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கோவில் புளியோதரை மாதிரியே இருக்கும். இப்போ நான் பவுட்ரு பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மல்லாட்டை வறுத்துக்கணும். நான் கடையில் வாங்குகிற மல்லாட்டை மண் நரன்னு இருக்குன்றதால வீட்டில் தான் வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுப்பேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 1-2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டணும். இந்த காஞ்ச மிளகாவை நம்ம தயிர் சாதம், ரச சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இப்போ நான் ஊற வச்ச கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பை சேர்த்துக்கிறோம். இது வெந்து வரும்போது நல்ல மிருதுவாக இருக்கும், பல்லில் மாட்டாது. இப்போ மஞ்சத்தூள், கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறோம். நம்ம டைரெக்டாக கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பு சேர்த்தோம் அப்படின்னா பல்லுலலாம் இடுக்கில் போய் மாட்டிக்கும், கிறிஸ்பியாக இருக்கிறதால. இது எண்ணெயில் போட்டதுமே ரொம்ப பொரிஞ்சு வந்துடும். சூப்பராக இருக்கும். கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நான் வாயில் பல்லுலலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஊற வச்சு செய்யும் பொழுது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கெட்டியான பதத்தில் புளியை கரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா அந்த புளிப்பு தன்மை, பச்சை நெடி எல்லாம் போயிடும். இப்போ நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சாதம் உதிர்ந்து இருக்கணும் அப்படின்னா சுடு சாதத்திலே நல்லெண்ணெயை சேர்த்துக்கணும். அப்போ தான் சாதம் உதிரியாக இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். அதனால் புளிக்காய்ச்சலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ நான் வறுத்து வச்ச மல்லாட்டையை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது புளிப்பு, காரம் எல்லாமே மல்லாட்டை எல்லாத்துலேயும் சேர்ந்துருக்கும். அந்த காஞ்ச மிளகாவை கூட நம்ம தூக்கி போட வேணும். இப்போ அந்த பவுடரை போட்டு இறக்கிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம். மீதி பவுடருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சாதத்தோடு போட்டு கிண்டினீங்கன்னா ரெடி ஆகிடும். சூப்பரான புளியோதரை ரெடி. தேங்க்யூ.